வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனல். தினமும் நடக்கும் முக்கிய செய்திகள் அனைத்தையும் தமிழில் உங்களிடம் கொண்டு வருகிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை கிளிக் செய்யவும். இலங்கையில் அறிமுகமானது எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைய சேவை. இந்தியாவில் எப்போது தொடங்கும்? உலக பணக்காரர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நடத்தும் செயற்கைக்கோளை அடிப்படையாகக் கொண்ட இணைய சேவை நிறுவனமான ஸ்டார்லிங்க் தற்போது இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக தனது சேவையை தொடங்கியுள்ளது. இதன் மூலம் பூட்டான் மற்றும் வங்கதேசத்துக்கு பிறகு தென் ஆசியாவிலும் இந்தியாவின் அண்டை நாடுகளிலும் ஸ்டார்லிங் சேவையை பெறும் மூன்றாவது நாடாக இலங்கை ஆனது. இலங்கையிலும் தற்போது ஸ்டார்லிங் இணைய சேவை தொடங்கியுள்ளதால் அந்த நாடும் உலகத் தரம் வாய்ந்த இணைய வசதியில் இணைந்துள்ளது. இது பூமியின் சுற்றுவட்டத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான சிறிய செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி தொலைதூர பகுதிகளுக்கும் கூட இணைய இணைப்பை வழங்குகிறது. பொதுவாக நகரங்களிலிருந்து தொலைவில் உள்ள மலைப்பகுதிகள், கிராமப்புறங்கள் அல்லது புறநகரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இந்த சேவையால் அதிகமாக பயனடைகிறார்கள். அதிவேக இணைய சேவை என்பதே ஸ்டார்லிங்கின் தனிச்சிறப்பு. இதற்கிடையே எலான் மஸ்கின் நிறுவனமான ஸ்டார்லிங்க் இந்தியாவில் தனது சேட்டிலைட் அடிப்படையிலான அன்லிமிடெட் இன்டர்நெட் சேவையை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையை பெற விரும்பும் வாடிக்கையாளர்கள் முதலில் 33,000 செலுத்தி ஸ்டார்லிங்க் டிவைஸ் வாங்க வேண்டும். பிறகு அவர்கள் மாதந்தோறும் 3,000 செலுத்தி அன்லிமிடெட் டேட்டா சேவையை பயன்படுத்த முடியும். இந்த சேவை இந்தியாவில் தொடங்கும்போது மலை கிராமங்கள், புறநகர மற்றும் இணைய வசதிகள் குறைவான பகுதிகளுக்கு உயர்தர இணையம் கிடைக்கும் என்பதால் இது ஒரு முக்கிய முன்னேற்றமாகும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இது தொடர்பாக ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்திய தொலைத்தொடர்பு அமைச்சகத்திடம் அனுமதிகளை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த 2 மாதங்களுக்குள் இந்தியாவில் அதன் செயற்பாடுகளை துவக்க திட்டமிட்டுள்ளதுடன் இந்திய சந்தைக்கான சேவை விலை நிர்ணயமும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸ்டார்லிங்க் தற்போது 25 Mbps முதல் 220 Mbps வரை வேகத்தில் இன்டர்நெட் சேவையை வழங்கி வருகிறது. பெரும்பாலான பயனர்கள் 100க்கும் மேற்பட்ட வேகத்தில் இணைய இணைப்பை பயன்படுத்திக் கொண்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபைபர் கேபிள் அல்லது மொபைல் நெட்வொர்க்குகளை சார்ந்தது அல்ல, மாறாக லோ எர்த் ஆர்பிட் எனப்படும் பூமிக்கு மிகவும் அருகில் உள்ள செயற்கைக்கோள்களின் தொகுப்பு மூலம் இணையம் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அதிவேகமான இணைய சேவையை பயனர்களுக்கு கிடைக்கும். இந்த நிறுவனம் தற்போது உலகின் 130க்கும் மேற்பட்ட நாடுகளில் சேவைகளை வழங்கி வருகிறது. பாகிஸ்தானை தவிர அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ், வங்கதேசம், இலங்கையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் சிரியா, லெபனான், மொரோக்கோ, துருக்கி, மார்ஷல் தீவுகள், குவினி பிசாவ், லெசோத்தோ போன்ற நாடுகளிலும் ஸ்டார்லிங்கின் சேவைகள் கிடைக்கின்றன. இதுபோல செய்திகள் தெரிந்து கொள்ள தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்.